வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். எகிரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான சில்லறை விலை வெளியான வர்த்தமானி. ராணுவத்தினர் வசமிருந்த 15 ஏக்கர் காணி பிரதேச செயலாளரிடம் கையளிப்பு. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சித்தப்பா கைது. இலங்கையில் குறைந்த விலையில் மதுபானம், மருத்துவர்கள் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பண்டிகை காலத்திற்கான அரிசி இறக்குமதிக்கு முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பிற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை உள்நாட்டு அறுவடைகளிலிருந்து வழங்க முடியும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நுகர்வோர் எந்தவித சிரமத்தையும் சந்திப்பதை தடுக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் 2 வாரங்களில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எவரும் கட்டுப்பாட்டு விலைக்கு அமைய அரிசியை விற்பனை செய்வதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் சம்பா மற்றும் கீரிச்சம்பா ஆகிய அரிசி வகைகளை கட்டுப்பாட்டு விலைக்கு பெறுவது கடினமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் முறையாக நடைமுறைப்படுத்தாவிடின் எதிர்வரும் ஓரிரு வாரத்தில் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பால்மாவின் விலை 50 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் விலையேற்றத்திற்கு அமையவே ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலைகள் தீர்மானிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்டுள்ளது. இந்த வாரம் வெளியிட்ட 22 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட விலை வரம்புகள் பின்வருமாறு அமைந்துள்ளன. அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மா 145 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரையும், வெள்ளை சீனி 218 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையும், பருப்பு 260 முதல் 283 வரையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 140 ரூபாய் முதல் 193 ரூபாய் வரையும், இந்திய வெங்காயம் 140 ரூபாய் முதல் 174 ரூபாய் வரையும், பாகிஸ்தான் வெங்காயம் 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும் மதிப்பிடப்பட்டுள்ளது. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விலை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 500 மில்லி லிட்டர் தொடக்கம் 999 மில்லி லிட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை 70 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 லிட்டர் தொடக்கம் 1.499 லிட்டர் வரையான குடிநீர் போத்தல் 100 ரூபாய் எனவும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1.5 லிட்டர் தொடக்கம் 1.999 லிட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை 130 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 லிட்டர் தொடக்கம் 2.499 லிட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை 160 ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 லிட்டர் தொடக்கம் 6.999 லிட்டர் வரையான குடிநீர் போத்தலின் விலை 350 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சோளம் கொடுக்கச் சென்ற 13 வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சித்தப்பா கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கிராந்துருக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் தனது தாயின் அறிவுறுத்தலுக்கு அமைய சித்தப்பாவின் வீட்டிற்கு சோளம் கொடுக்கச் சென்ற போது சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்திற்கு பிற்பாடு பாடசாலையில் குறித்த சிறுமியின் நடத்தையில் மாற்றத்தை கண்ட ஆசிரியர்கள் சிறுமியிடம் விசாரித்த போது இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராந்துருக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் குறைந்த விலையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்த மதுவரி திணைக்களம் சமீபத்தில் எடுத்த முடிவு குறித்து இலங்கை மனநல மருத்துவர்கள் கல்லூரி கவலை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மதுவின் விலைகளை குறைப்பது இளம் பருவத்தினர் மதுவை பயன்படுத்த தொடங்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். இது அவர்களுக்கு மிகவும் மலிவு விலையில் கிடைக்கும் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான இளைஞர்கள் அடிமையாக வழிவகுக்கும் என்று கல்லூரி கவலைகளை எழுப்பியுள்ளது. இருப்பினும் சுகாதார பொருளாதார குறித்த ஆய்வுகள் மதுவின் விலையை அதிகரிப்பதன் மூலம் மக்களிடையே மது பயன்பாட்டின் பரவலை குறைப்பது புற்றுநோய்களை தடுப்பதற்கான மிகவும் செலவு குறைந்த உத்தி என்பதை காட்டுகிறது. மேலும் மது அருந்துதல் மோசமான மன ஆரோக்கியம், அதிகரித்த உளவியல் நோய் மற்றும் அதிக தற்கொலை விகிதங்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு சமீபத்திய கணக்கெடுப்பில் இளம் பருவத்தினரிடையே மது அருந்தும் போக்கு அதிகரித்து வருவதாகவும் மது அருந்தியவர்களில் 39.3% பேர் 14 வயதிற்கு முன்பே இளமை பருவத்தில் முதல் முறையாக மது அருந்த ஆரம்பித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் இராணுவத்தினர் வசமிருந்த 15 ஏக்கர் காணி இராணுவத்தினரால் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலையின் 15 ஏக்கர் காணி தொடர்ந்தும் இராணுவத்தினர் வசமிருந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த காணி கண்டாவளி பிரதேச செயலாளர் தா பிருந்தாகரனிடம் 553வது படைப்பிரிவின் நிர்வாக அதிகாரியினால் நேற்று கையளிக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கைவிடப்பட்ட பரந்தன் ரசாயன தொழிற்சாலை காணி யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. எகிரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான சில்லறை விலை வெளியான வர்த்தமானி. இராணுவத்தினர் வசமிருந்த 15 ஏக்கர் காணி பிரதேச செயலாளரிடம் கையளிப்பு. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சித்தப்பா கைது. இலங்கையில் குறைந்த விலையில் மதுபானம், மருத்துவர்கள் எச்சரிக்கை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.